ஒரு வீட்ல தெய்வ கடாட்சம் நிறைந்திருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த தெய்வ கடாட்சம் எங்கு நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதாவது ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நிலக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த வீட்டினுடைய குலதெய்வம் அமர்ந்திருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல அந்த நிலக்காலுக்கு மஞ்சள் தடவி, குங்குமம் வைத்து, அந்த நிலக்காலுக்கு பூ வைத்து, அங்கேயும் கற்பூரம் காமிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி. இப்ப அந்த தெய்வ கடாட்சம் அங்கேயே நிறைந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வீட்டினுடைய வாசல்ல அரிசி மாவை பயன்படுத்தி கோலம் போடுவது ஒரு மிகப்பெரிய தெய்வ கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில தினசரி தெய்வத்துக்கு ஏதேனும் ஒரு நெய்வேத்தியம், உங்களால முடிஞ்ச ஒரு பால், அதை கூட நெய்வேத்தியமா வைக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய லைஃப்ல ஏற்படுத்தும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. பெரிய மாற்றம் உங்களுடைய வீட்டுல நடக்கும்.